ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். அண்ட் நம்ம இந்த வீடியோவில் வந்து பாலிட்டியோட முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம், விச் இஸ் ரெசிடுவரி பவர். ஸோ ரெசிடுவரி பவர்னால் என்ன, அது சில பேருக்கு தான் தெரியும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் இப்போது எக்ஸாம்ஸில் வரப்போகுது, லைக் யூபிஎஸ்சி தென் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வரப்போகுது. ஸோ இந்த குட்டி குட்டி வீடியோஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் பாருங்கள். ஸோ லெட்ஸ் see நம்மளோட விஷயம் விச் இஸ் ரெசிடுவரி பவர். ஸோ ரெசிடுவரி பவர் வந்து புரிஞ்சுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணுன்னா, ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் இருக்குது. லைக் இந்தியாவில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சில பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த பவர்ஸ் எதில் இருக்குன்னா ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட்டில் இருக்குது. ஃபஸ்ட் லிஸ்ட் இஸ் யூனியன் லிஸ்ட். ஓகே, யூனியன் லிஸ்ட்னா என்ன? ஸோ யூனியன் லிஸ்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு எடுக்கிற விஷயங்கள் வந்து யூனியன் லிஸ்ட்டில் இருக்கும். லைக் டிஃபென்ஸ். ஸோ டிஃபென்ஸில் எடுக்கிற எல்லா டெசிஷன் வந்து ஸ்டேட் எடுக்காது. கரெக்டாக? கண்டிப்பாக ஸ்டேட் எதுக்கு எடுக்க போகுது? டிஃபென்ஸு. ஸோ யார் எடுக்கும்? டிஃபென்ஸ் பற்றி என்னெல்லாம் டெசிஷன், என்னெல்லாம் ரூல்ஸ் போடணும், அது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போட போகுது. கரெக்டாக? டிஃபென்ஸ் ஆச்சு, ரயில்வேஸ் ஆச்சு. ஸோ இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்க்கும். ஸோ யூனியன் லிஸ்ட்னா என்ன? யூனியன் லிஸ்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு எடுக்கிற விஷயங்கள். ஓகே, தென் ஸ்டேட் லிஸ்ட்னா என்ன? சிம்பிள், ஸ்டேட் கவர்மெண்ட் முடிவு எடுக்கிற விஷயங்கள். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் என்ன முடிவு எடுப்பாங்க? ரயில்வேஸ் பற்றி எடுக்க மாட்டாங்க. கரெக்டாக? அவங்க வந்து மோஸ்ட்லி ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து போலீஸ் அப்புறம் அக்ரிகல்ச்சர் பற்றி டெசிஷன் எடுப்பாங்க. ஓகேவா? கன்கரண்ட் லிஸ்ட். கன்கரண்ட் லிஸ்ட்னா என்ன? 2 பேரும் எடுக்கிற டெசிஷன். லைக் 2 பேரும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எஜுகேஷனில் வந்து ஏதாச்சும் ரூல்ஸ் புதுசாக போடலாம், ப்ளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எஜுகேஷனில் ஏதாச்சும் ரூல்ஸ் புதுசாக போடலாம். கரெக்டாக? இது கன்கரண்ட் லிஸ்ட்னால் நான் ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லைக் இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, எஜுகேஷன் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து டைமிங், எஜுகேஷன் வந்து ஒரு ஸ்கூலோட டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 9 o'clock டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 6 o'clock வச்சு வரைக்கும் வைக்கிறாங்க. ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த ரூல்ஸ் போடுது, மார்னிங் வந்து 9 o'clock டு 6 o'clock வரைக்கும் ஸ்கூல் இருக்குது. இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணும்? ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இல்லை, நம்மளோட இது வந்து நமக்கு செட் ஆகாது, அதனால் நம்ம வந்து அந்த டைமிங் வந்து கொஞ்சம் மைனஸ் பண்ணிக்கிறோம். லைக் டைமிங் வந்து நம்ம 9 o'clock டு 4 o'clock வச்சுக்கிறோம். ஸோ இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ இதுதான் கன்கரண்ட் லிஸ்ட்டு. ஓகே, இப்போது ரெசிடுவரி பவர்னால் என்ன? ஸோ நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் வந்து 1950 எழுதுனாங்க. கரெக்டாக? ஸோ 1950 எழுதும் போது ஃப்யூச்சரில் வர ப்ராப்ளம்ஸ் நமக்கு தெரியாது. கரெக்டாக? ஃப்யூச்சரில் வர ப்ராப்ளம்ஸ் ஆர் ஃப்யூச்சரில் வர ஐடியாஸ், ஃப்யூச்சரில் வர சப்ஜெக்ட்ஸ் நமக்கு தெரியாது. அதனால ரெசிடுவரி பவர் தனியாக ஒரு லிஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் என்னென்னா ஃப்யூச்சரில் வர ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஃப்யூச்சரில் வர ஐடியாஸ், ஃப்யூச்சரில் வர லிஸ்ட்டு, அது எல்லாமே அந்த ரெசிடுவரி பவரில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஏஐ இப்போ தானே வந்தது. கரெக்டாக? ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு ஏஐ வரதுக்கு. ஸோ ஏஐயோட எல்லாமே பவர்ஸ், ஏஐயோட லைக் டெஃபினிஷன், ஏஐயோட ரூல்ஸ் எல்லாமே எங்கே இருக்குன்னா ரெசிடுவரி பவரில் இருக்கும். தென் ஸ்பேஸ் டெக்னாலஜி, ஸ்பேஸ்லும் 1950 அவ்வளோலாம் இல்லை. கரெக்டாக? இப்போது தான் வந்தது. மீன்ஸ் லாஸ்ட் 10 இயர்ஸாக 20 இயர்ஸாக வந்தது. கரெக்டாக? ஸோ அந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கிரிப்டோ கரன்சி, சைபர் கிரைம், இது எல்லாமே சோஷியல் மீடியா, ஈவன் சோஷியல் மீடியாவில் ஃபஸ்ட்டு இல்லை, இப்போ தான் வந்தது. கரெக்டாக? ஸோ இது எல்லாத்துக்கும் ரூல்ஸு, எல்லாரோட டெஃபினிஷன் எங்கே இருக்குன்னா ரெசிடுவரி பவரில் இருக்கும். சிம்பிள். ஸோ ரெசிடுவரி பவர்னால் என்ன உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாபிக் நான் என்ன எடுக்க வரணும், என்ன டாபிக்ஸ் நான் சொல்லணும், அது நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சிம்பிள் ஈஸி லாங்குவேஜில் சொல்ல போகிறேன். பாலிட்டி இஸ் அ வெரி டிஃபிகல்ட் சப்ஜெக்ட்ஸ் எனக்கு தெரியும், பட் நான் வந்து ஈஸியாக சொல்ல போகிறேன். ஓகே, தேங்க்யூ.